தேவனுடைய ராஜ்யத்துல போயிடலான்னு நினைச்சு அநேகர் போய் அங்க நின்று, உம்முடைய நாமத்தினாலே நான் பிசாசுகளை துரத்தினேன், உம்முடைய நாமத்தினாலே நான் அற்புதங்களை செய்தேன், அதிசயங்களை செய்தேன், உம்முடைய நாமத்தினாலே நான், கர்த்தர் சொன்னார், அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டு அகன்று போங்க. என்னதான் ஆண்டவரை செஞ்சிருக்கணும்? நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இதன்படியே செய்கிறவன் எவனோ அவனை தான் நான் உள்ள வச்சுக்குவேன். அது என்னது? இது பிதாவாகிய தேவனுடைய சித்தம். ஆமென். அப்ப பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவனை அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பிரவேசிப்பது இல்லை. ஆமென். அப்ப ஒன்னு அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்க, இந்த பூமியில பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். என்ன கொஞ்சம் பரிதாபமா பாருங்க, நான் பிரசங்கியார் இல்ல, நான் சுவிசேஷகன் இல்ல, நான் பேய துரத்துல, நான் அற்புதங்களை செய்யல. ஏன்னா என் பேரு ஏழை லாசரு. நான் இதற்காக அழைக்கப்படல. என்னுடைய வேலை என்ன? என் முடிவு ஆபிரகாமுடைய மடி, என் முடிவு இளைப்பாறுதல், என் முடிவு தேற்றப்படுவது, என் முடிவு ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே சேர்ந்திருக்கிற பிதாவோடு ஐக்கியமாயிருப்பது. பூமியில் இருக்கக்கூடிய என்னுடைய பருக்கள் எனக்கு முக்கியமல்ல, அதை நாய்கள் நக்குவது முக்கியமல்ல. என் அந்திய காலம் என்ற மரணத்துக்கு பிறகு நான் அங்கே ஒருவரும் சேரக்கூடாத இடத்திலே நான் அங்கே அமர்ந்திருப்பதற்காகத்தான் ஒரு ஓட்டத்தை ஓடுகிறோம். அதில் ஒன்று பிரசங்கிப்பது. இது சரியில்லாவிட்டால் தூக்கி எறிஞ்சிடணும். அங்கே சேருவதற்காக ஒன்று குடும்பம், அங்கே சேருவதற்கான ஒன்றுதான் வண்டியும் வாகனமும். அங்கே போய் சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நம்முடைய வாழ்க்கையின் அதிகாலை விழித்தெழுதல் இருக்க வேண்டும். சபைக்கு போதிக்கிறோம். சபையில் இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் எதையோ அவர்கள் விருப்பத்தை, ஆசையை அனுதினம் நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த சபையாருக்கு நித்திய ஜீவன் இல்லை. அந்த சபை ஊழியர்களுக்கு கீழ்ப்படிந்தாலும், ஊழியன் திரளான ஜனங்களுடைய வார்த்தைகளை நிறைவேற்றும்படிக்கு ஏதோ செய்தாலும் அந்த சபை மண்ணோடு மண்ணாய் போகுமே அல்லாமல் நித்திய ஜீவனுக்கு வராது. எத்தனை பேர் ஆமென்? அப்ப திருச்சபை என்பது நித்திய ஜீவனுக்கான மணவாளன் அந்த இடத்திலே சென்று பங்கடைவதற்காகத்தான் கர்த்தராகிய தேவன் தம்முடைய ஜீவனை அதற்காய் கொடுத்திருக்கிறார். இப்ப சபையினுடைய கட்டடமோ, சபையில எந்த ஜாதி எந்த மதத்துல இருக்காங்க முக்கியம் இல்லை. அந்த சபை என்பது அந்த சபைக்காய் ஜீவனை கொடுத்தவர் எடுக்கின்ற இடத்திற்கு செல்லுவதற்கான முயற்சிகளில் நொடிதோறும் ஈடுபடுவதுதான் திருச்சபை. எதை சொல்றது புரியுது? அப்போ உங்களுடைய நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய திட்டங்கள் எல்லாமே அங்க போய் சேர்க்குமா அப்படிங்கறதுல கவனமா இருக்கிறாங்க. இல்ல ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தை தான் கர்த்தர் சபை என்று சொல்லுகிறார். அப்ப இந்த குடும்பம் நடத்துறதுக்காக, வியாபாரம் செழிப்பதற்காக, அடுத்தவங்களை அடிச்சு போடுங்கிறதுக்காக, தன்னை தானே கனப்படுத்திக்கிறதுக்காக நிறைய பேர் முயற்சி எடுக்கிறாங்களே, அவங்களுக்கு கர்த்தர் ஒரு பேர் வச்சாரு, அவர்கள் உலகத்தார். மறுமையை குறித்து மறுமையை குறித்து கவலை இல்லாமல் இம்மையை குறித்தே கவலைப்பட்டு கொண்டிருந்தால் நாம் பரிதாபத்துக்குரியவர்கள். எங்கிறது சபை ஸ்டார்ட் ஆகுது பாத்தியா? சபையினுடைய முழு நோக்கமும் நித்திய ஜீவனாய் இருக்க வேண்டும். அப்படி என்றால் சபையாரின் முழு நோக்கமும் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஏன் சபை எங்க வச்சுட்டு போயிருக்காரு கர்த்தர்? பூமியில் விட்டுட்டு போயிருக்காரு. சபை அங்கே வர வேண்டும், அங்கே அது வருவதற்குள்ளாக அநேகரை கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப ஏசாயா 11:9 கர்த்தர் ஒரு ஆசையை நமக்கு சொல்லியிருக்கிறாரு. என்னுடைய பரிசுத்த
பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறதை போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். நல்லா கவனிக்கணும். பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். சொல்லுங்க, பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இப்படி கர்த்தரை அறிகிற அறிவினால் பூமி நிறைய 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 நிறைக்கப்பட 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 அந்த இடம் பரிசுத்த பர்வதமாக ஆட்டோமேட்டிக்காய் மாறுகிறது. இங்க ஜெபம் இல்ல, ஸ்தோத்திர பலி இல்ல, மேக்கப் இல்ல, பிரசங்கம் இல்ல. எங்கே கர்த்தரை அறிகிற அறிவு உண்டாகிறதோ அந்த இடம் பரிசுத்த பூமியாய் மாறுகிறது. கர்த்தராகிய தேவன் தம்முடைய வார்த்தையாலே அதை மக்கள் அறிகிற அறிவினாலே மட்டும்தான் ஜனங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். சபை ஏற்றுக்கொள்ளுங்க. நம்ம பண்ற இந்த கிரிச்சகட்ட வேலையினால, நம்ம பண்ற இந்த அலப்பறையான வர்ஷிப்னால அல்ல, நாம் பண்ற தற்குறியான பிரசங்கத்தினால அல்ல. எங்கே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு வந்து விதைத்து விதைக்கப்பட்ட அந்த விதைக்கை அவரே நீரூற்றி அந்த விதை விளையத்தக்கதாக அவரே அதற்கு களை அதற்கு மருந்து போட்டு, எங்கே தேவன் தம்முடைய வார்த்தைகளை மனுஷனுடைய இருதயத்திற்குள் தெளித்து அந்த வார்த்தையை கர்த்தாவே கர்த்தாவே அவரே செயல்படுத்தி அந்த வார்த்தை கர்த்தரை அறிகிற அறிவை தர 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 பூமி கர்த்தரை அறிகிற அறிவில் நிறைய 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 அந்த இடம், அந்த சபை, அந்த மனிதன், அந்த குடும்பம் பரிசுத்தப்படுத்தப்படுகிறார்கள். எப்படி தேவன் தம்முடைய மனவாட்டியை பரிசுத்தப்படுத்துகிறார்? அடித்தா, திருத்தியா, மிரட்டியா அல்ல, தம்முடைய வாயின் வார்த்தைகளினாலே அவளை பரிசுத்தப்படுத்துகிறார். அப்ப சபை என்பது என்ன? அது கர்த்தருடைய வார்த்தையோடு சம்பந்தப்பட்டது. நாம் மகனாயும் திருச்சபை என்றால் அது ஆடம்பரத்தோடு அல்ல, ஒழுங்கினத்தோடு அல்ல, பாடலோடு அல்ல, வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருப்பதினாலே அந்த இடம் பரிசுத்த பர்வதமாயிருக்கும். யோவானின் புத்தகம் 17வது அதிகாரம். அதனால 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ண போறேன். அவர் சொல்லிக் கொடுத்த வார்த்தையை கொஞ்சம் கவனமா கேளுங்க. பரிசுத்தம் என்பது ஒரு மனிதனுக்கு உண்டாயிருக்குமையானால் அவன் அடித்து சொல்லுவான், அந்த பரிசுத்தம் எனக்கு வந்தது அவருடைய வார்த்தையினால் மட்டுமே. மற்ற ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே சபிச்சு கட்டு. உன் பரிசுத்தம் தேவனுடைய வார்த்தையை கேட்டபடியினால் இருதயம் பயந்தபடியினால், கர்த்தருடைய வார்த்தை கேட்டபடியினால் சரீரம் ஒடுக்கப்பட்டபடியினால், கர்த்தருடைய வார்த்தை கேட்டபடியினால் உன் வாழ்க்கையில சீர்திருத்தம் உண்டானால் அதுவே பரிசுத்தம், அதுவே பரிசுத்தம், அதுவே பரிசுத்தம், அது மட்டுமே பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தை கொடுக்கத்தக்க ஒன்று கர்த்தருடைய வார்த்தை. உன்னை பரிசுத்தமாக்கி பரலோகத்திலே ஆபிரகாமின் மடிக்கு கொண்டு போகிற அந்த நல்ல வார்த்தையை நீ கவனிக்க தவறினால் எப்படி பரிசுத்தமாவாய், எப்படி பரிசுத்த பருவதமாய் மாறுவாய், எப்படி உன் வீட்டார் பரிசுத்தம் அடைவார்கள், எப்படி பரிசுத்த சமூகத்தில் அமர்ந்திருக்க முடியும்? ஏமாத்திரா பிசாசு. உங்களிலே யார் ஒருவர் ஜெபித்தபடினால் பரிசுத்தம் வராது, துதித்தால் பரிசுத்தம் வராது, ஆராதித்தால் பரிசுத்தம் வராது, நீதியான காரியம் நடப்பித்தால் பரிசுத்தம் வராது, சமுதாய தொண்டு செய்தால் பரிசுத்தம் வராது, சோஷியல் ஆக்டில் வந்தா பரிசுத்தம் வராது, ஏதோ அன்னதானம் வழங்கினால் பரிசுத்தம் வராது, யாருக்கோ பயபக்தியா இருந்தால் பரிசுத்தம் வராது. பரிசுத்தம் வர வேண்டுமானால் காது முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அதனால தான் பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவர் சொல்லுகிறார், திருச்சபைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். பரிசுத்தம் எங்க ஆரம்பிக்கிறது? உன் காதிலே. காதிலே பரிசுத்தம் ஆரம்பிக்கிறது.
காதிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்காத எந்த நிறுவனத்தை சார்ந்தவர்களும், எந்த சபையை சார்ந்தவர்களும் பரிசுத்தமாய் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், வாசியுங்கள், தியானியுங்கள். கேளுங்கள், வாசியுங்கள், தியானியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான் பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் தான் இயேசுவால் தரப்படக்கூடிய மாயமற்ற பரிசுத்தம். அப்ப திருச்சபையை கர்த்தர் எப்படி பரிசுத்தப்படுத்துகிறார்? யோவானின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 17வது வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஆமென். சத்தியம் என்பது எழுதப்பட்டது, வசனம் என்பது அறிவிக்கப்பட்டது. சத்தியம் என்பது வேதம் முழுவதுமாய் எழுதப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், கேட்கின்ற சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். என் கரத்திலும் முன்கரத்திலும், நம்முடைய டிவி மேலும் இரவானத்திலும், நம்முடைய எல்லா இடங்களிலும் வேதம் இருக்கிறது. நமக்கு பரிசுத்தம் இல்லை. வேதம் என்றைக்கு உன்னுடைய காதிலே ஒலிக்கிறதோ, ஒலிக்கப்பட்ட வார்த்தை என்றைக்கு இருதயத்தை கலக்குகிறதோ, கேட்ட வார்த்தை உன்னை எப்ப நடுங்க வைக்கிறதோ, கர்த்தருடைய வார்த்தை கேட்ட பிறகு இருதயம் எப்போதும் அது மேலேயே கவனமாய் இருக்கிறதோ, அப்போது உன்னை தேடி பரிசுத்தம் வரும். அப்ப சபையை தேவன் பரிசுத்தப்படுத்துவதற்கு வைத்திருக்கக்கூடிய ஒரே வழி சத்தியம்தான். சத்தியத்தை எப்படி தேவன் பவுலிடத்திலே கொடுத்து அனுப்பினார்? அவனே சொல்லுகிறான், அவனே எழுதுகிறான், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் என்ற கேள்வி நீங்க பாருங்க. ஒருவனுக்கு ரோட்டில் போகிற பொழுது அல்லது யுத்தத்தில் இருக்கிற பொழுது தலை வெட்டப்பட்டு விட்டது. தலையை எடுத்து தாவீது கோலியாத்தின் தலை எடுத்துக் கொண்டு வருகிறான். தெருவிலே கோலியாத்தின் தலை எடுத்துக்கொண்டு அவனை வெட்டின பட்டயத்தை எடுத்துக்கொண்டு ரோட்டிலே புதிய தாவீது என்ற 12 வயது பையன் தலையை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு வருகிற பொழுது யாரோ ஒருவன் கோலியாத் நின்று நடந்து பேசி ஓடிக்கொண்டு ஒரு குடும்பம் நடத்துகிறான் என்று சொல்வானையானால் தாவீது சொல்லுவான், எப்படியாகும் கோலியாத்தின் தலையின் கரத்திலே எப்படியாகும்? முடியவே முடியாது. நீங்க நம்புறீங்களா? கோலியாத்தின் தலை தாவீது கரத்தில் இருக்கிற பொழுது அந்த கோலியாத்தால் ஓட முடியுமா? உட்கார முடியுமா? பாட முடியுமா? துதிக்க முடியுமா? பரிசுத்தமாய், நீதியாய், உண்மையாய், உத்தமமாய் இருக்க முடியுமா? முடியாது. காரணம் தலை கரத்திலே. பரிசுத்த பவுல் சொல்லுகிறான், கர்த்தராகிய தேவன் ஒரு மனுஷனை அனுப்பாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்? அனுப்பினவன் பேசுகிற வார்த்தை தான் உங்களுக்குள்ள பரிசுத்தத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனை அனுப்புகிற பொழுது நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கிற போன்னு சொல்ல மாட்டார். நீங்கள் ஊழியம் செய்ய போறீங்க, அதுக்காக தான் அந்த அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்கா போடுறேன், நீ நல்லா படிச்சிருக்கிற போ கர்த்தருடைய வார்த்தை அறிவின்னு சொல்ல மாட்டார். கர்த்தராகிய தேவன் ஒரு மனிதனை அனுப்புகிற பொழுது அவனுக்குள் அவர் தம் வார்த்தைகளை வைத்து அனுப்புவார். ஏன்னா அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பான்? பிரசங்கிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படுவான்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பான்? விசுவாசிக்காவிட்டால் எப்படி தொழுது கொள்ளுவான்? தொழுது கொள்ளாவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவான்? ரட்சிப்பு கடைசியில் இருக்குது. ஆனா முதல்ல தேவனால் இந்த மனிதன் சத்தியத்தை கொடுத்து அனுப்ப வேண்டும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப மனவாட்டியை பரிசுத்தப்படுத்துறதுக்கு தேவன் எதை முதல்ல அனுப்புனார்னா வார்த்தையை தான். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நீங்க கேள்விப்படணும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை கேள்விப்பட எல்லா வார்த்தையும் இல்ல, 66 புஸ்தகத்தில் 1000 வார்த்தைகள் இருக்கு. அந்த வார்த்தை ரட்சிப்பு வரப்போறதில்ல. அனுப்பப்பட்ட மனிதனிடத்திலே அவர் கொண்டு வந்த வார்த்தையை வைப்பார். அந்த வார்த்தை உன்னை ரட்சிப்புக்கு நேரம் நடத்தும். இந்த கடமையை நான் ஒழுங்காய் செய்ய கர்த்தருக்கு சொன்னார். உங்களுக்கு புரியுதான்னு சொல்றது? அப்ப திருச்சபை என்றால் என்ன? ஆடலும் பாடலும் திருச்சபை அல்ல, கட்டடம் திருச்சபை அல்ல, அழகான பேனர் திருச்சபை அல்ல, நீண்ட நெடும் சிலுவை திருச்சபை அல்ல, அழகாரமான பேச்சு திருச்சபை அல்ல. எங்கு வார்த்தையை கேட்டவுடன் இருதயத்திலே குத்தப்பட்டு, சத்தியத்தை காதிலே கேட்டு இருதயத்தில் குத்தப்பட்டு, என் வழி இது அல்ல,
என் வார்த்தை அனுமதிக்கவில்லை, என் பேச்சு இதல்ல, வார்த்தை அனுமதிக்கவில்லை என்று சொல்லி ஒத்த கால நிக்கிற மாதிரி இந்த வார்த்தை தன்னிலே நிறைவேறுவதற்காய் ஒரு மனுஷன் உயிர்த்து நின்றானையானால், நிலைத்து நின்றானையானால் அவனே கர்த்தருடைய பார்வையில் பரிசுத்தவான். அப்ப உங்களுக்குள் பரிசுத்தம் இருக்கிறதா? பரிசுத்தத்தின் அளவு நீ கேட்டு பயந்த வார்த்தையின் அளவு. மறுபடியும் சொல்றேன், பரிசுத்தத்தின் அளவு நீ கேட்டு பயந்த வார்த்தையின் அளவு. அதை விட்டுட்டு ஒழுங்கா நடுவாக்கு எடுத்து சீவிட்டு அழகா முக்காடை போட்டுட்டு நல்லா மேட்சா ட்ரெஸ் போட்டுட்டு வெள்ளை வெள்ளைன்னு உடுப்பை உடுத்துட்டு நல்லா நாக்கு நீட்டி திருவிருந்து எடுக்கிறது பரிசுத்தம் அல்ல. எத்தனை வார்த்தையை கேட்டாய், எத்தனை வார்த்தைக்கு பயந்தாய், எத்தனை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாய். இது மூன்றும் சேர்ந்து உனக்கு தருவது ஒரு கிரீடம். அது பரிசுத்தம் உள்ள கிரீடம். திருச்சபை பரிசுத்தம் அடையணுங்க, ஊழியன் பரிசுத்தம் அடையணுங்க, ஊழியக்காரங்க பரிசுத்தம் அடையணுங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க பரிசுத்தம் அடையணுங்க. காரணம் நம்முடைய தேவன் பரிசுத்தர், நான் பரிசுத்தர். ஆகவே நீங்களும் என்று சொல்லவில்லை, நீங்களும் உங்கள் நடக்கையும் பரிசுத்தமாக இருப்பதாக. பாதைக்கு தீபம் வசனம்தான், நடக்கை. உங்களுக்கு புரியுதுங்களா? அவ மகனாயும் திருச்சபைன்னு ஒரு பேர் வைக்கிறோம். மார்ச் முதல் வாரத்தில் அதை குறித்து பிரசங்கிக்கிறோம். அந்த திருச்சபை என்பது கிறிஸ்துனுடைய மனவாட்டின்றதை சொல்றோம். அப்ப மனவாட்டிய தேவன் எப்படி பரிசுத்தப்படுத்துகிறார்? தம்முடைய வார்த்தையினாலே, தம்முடைய சத்தியத்தினாலே. அப்ப புருஷனுடைய வார்த்தையை கேட்காத மனைவி, புருஷனுடைய வார்த்தைக்கு செவியை சாய்க்காத மனைவி, புருஷனுடைய வார்த்தைக்கு முற்றிலுமா அதை கேட்டு இதயத்தில் வச்சு என் கணவன் சொன்னாருன்னு கேட்காத மனைவி எப்படி அந்த கணவனுக்கு உகந்த ஏற்புடைய மனவாட்டியா இருக்க முடியும்? இருக்க முடியாதில்ல. அதே போல அவர் மணவாளன், அவர் பேசுகிறார். அவரால் பேசப்படக்கூடிய அந்த வார்த்தைகளை உங்கள் காதிலே கேட்டு, எங்க இருதயத்திலே அவர் சொல்லுகிறார், என் வசனத்துக்கு பயந்து நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன். மகனாயும் திருச்சபை பரிசுத்தமான திருச்சபை இருக்கணும்னா ஒரே வழி ஒழுக்கம் அல்ல, தேவனுடைய வார்த்தை. யார் மூலம் பேசப்பட்ட வார்த்தை? தேவனால் அனுப்பப்பட்டவன், அவன் மூலம் கேட்கப்படுகிற வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்க கூடுமானால் உங்கள் வாழ்விலே பரிசுத்தம் உண்டாகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீ தேவனுடைய மனவாட்டியா இருந்தா காதை தொலைக்கி வச்சுக்க, காதை கழுவி வச்சுக்க. உன்னுடைய மூலதனமே காதுதான். உன் காசு அல்ல, உன்னுடைய தசம பாகம் அல்ல, உன் ஒழுக்கம் அல்ல, உன் பயபக்தி அல்ல, உன் ஜெபம் அல்ல, உன் ஆராதனை அல்ல, உன் திறமையை கர்த்தருக்கு தருவதல்ல. எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு உன் செவியை நீ சாய்க்கிறாயோ அந்த அளவுக்கு வார்த்தை மட்டுமே உன்னை பரிசுத்தப்படுத்த வல்லமை உள்ளது.